மற்றும் ஒரு அண்மை செய்தி. மயிலாடுதுறையில் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று கருணாநிதி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாகன நெரிசலில் சிக்கி தவித்துள்ளது. இதனை திமுகவினர் கண்டு கொள்ளவில்லை. திமுகவினர் சாலையை மறித்து விழாவை கொண்டாடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் அவதி அடைந்துள்ளனர். திமுகவினரால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திமுகவினர் இதனை கண்டு கொள்ளவில்லை. மயிலாடுதுறையில் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்ற கருணாநிதி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாகன நெரிசலில் சிக்கி தவித்துள்ளது. இதனை திமுகவினர் கண்டு கொள்ளவில்லை. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம். சுந்தரமூர்த்தி, இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே தப்பாங்காடி அப்படிங்கிற இடத்துல நகர திமுக சார்பில் திமுக முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியோட 102வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன், திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன், நகராட்சி மன்ற தலைவர் குண்டாமணி செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு விலையில்லாத தென்னங்கன்றுகளை வழங்கினார்கள். இது எப்படின்னா, பேருந்து வெளியில போகிறதுக்கான பாதை அந்த இடம் தான். ரொம்ப குறுகலா அமைஞ்சிருக்க இந்த இடம் நகரத்துல மிகவும் போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா கருதப்படுகிறது. இந்த இடத்துல கரெக்டா அமைச்சர் வண்டியை கொண்டு அந்த அமைச்சரை வச்சுக்கிட்டு தென்னங்கன்று காரணத்தினால பொதுமக்கள் அதிக அளவு தென்னங்கன்றுகளை வாங்க இருந்தாங்க. இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவாறு மோதி கொண்டிருந்த மாதிரி நகர முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்த சமயத்துல மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையிலிருந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக வேண்டிய வாகனம் 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த போக்குவரத்து நெரிசல்ல திரும்பிச்சு. அந்த வழியாக வாகனம் போயாகணும், வேற வழி கிடையாது. ஆனா பொதுமக்களோட உடம்புக்கு உயிருக்கோ எதை பத்தியும் கவலைப்படாம கோல்டான வர்க்ஸ்னு சொல்லுவாங்க, உயிரை காப்பாற்றக்கூடிய முதல் அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரத்துல வாகனங்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சிக்கி தவிச்சிருந்தாலும் திமுகவினர் எதை பற்றியும் கவலைப்படாம அந்த தென்னங்கன்று கொடுக்குற நிகழ்ச்சியிலேயே குறியா இருந்தாங்க. போக்குவரத்து காவலர்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. மோனிஷா. சுந்தரமூர்த்தி, தகவல்களுக்கு நன்றி.